நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 செல்ல குரல் தேடலில் ஒய்யாரமாய் சில இளம் குரல்கள் நடுவர்களை அசத்தி டாப் 25 போட்டியாளர்கள் பட்டியலில் சேர்ந்து கொண்டிருக்க ஒரு போட்டியாளர் தன் சிறப்பு திறமையால் நடுவர்களின் மனம் நெகிழச் செய்தார். செந்தில்நாதன், எப்படி இருக்கீங்க? நல்லா கேக்கா. டே 1ல இருந்து நாங்க உங்களோட ஆடிஷன்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம். நீங்க இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது எங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இப்ப இருக்காங்க தெரியுமா? ஏற்கனவே ஆடிஷன்ஸ் பார்த்தே உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. எல்லாம் ஒரு தடவை கை தட்டி காமிக்கிறோம். கேக்குதா? ஆல் தி பெஸ்ட். நல்லா பாடுங்க. செந்தில்நாதன், என் குரலை வச்சு நான் யாருன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியுமா? முடியுமே. சொல்லு பாப்போம். நீ சொல்லிட்டீன்னா உனக்கு ஒரு சாக்லேட் தருவேன். ஜேம்ஸ் வசந்த் சார். சூப்பர். சரி செந்தில்நாதன், இப்போ நீங்க ஒரு பாட்டு பாட போறீங்க. அது என்ன பாட்டு? புத்தம் புது காலை உன்னிற வேலை இன்பார்விலே தினந்தோறும் போன்றும் சுகராகம் கேட்கும் இன்வாழும் ஆனந்தம். புத்தம் புது காலை பொன்னிற வேலை புத்தம் புது காலை உன்னிற வேலை இன்பால்விலே தினந்தோறும் தோன்றும் சுகராகம் கேட்கும் இந்நாளும் ஆனந்தம். லல்ல லல்ல செந்தில்நாதன், பிரமாதமா பாடின. அவ்வளோ பேரும் கை தட்டுறோம். தேங்க்ஸ். இப்போ ரெண்டாவது பாட்டு பாடலாமா? என்ன பாட்டு? நீ சொல்லு பாப்போம். கண்கள் இரண்டால் பத்ரி பாட போறியா? கண்கள் இரண்டால். சரி பாடுமா. கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் போதாதென சின்ன சிரிப்பில் ஒரு கள்ளச்சிரிப்பில் என்னை தள்ளிவிட்டு மூடி மறைத்தார். பேசையில் சில நாள் அருகில் வருதி இன்பு பார்வை போதும் எனதான் நினைத்தேன் நகல்வீனே மாற்றி கண்கள் எழுதும் இரு கண்கள் எழுதும் ஒரு வண்ண கவிதை காதல் தானா
ஒரு வார்த்தை இல்லையே இது ஓசை இல்லையே இது இருளிலும் படித்திட முடிகிறதே டன் 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 டடடா. கரைகள் அண்டாத காற்றும் தீண்டான் மனதுக்குள் இப்போது நுழைந்திட்டான் உடலும் அல்லாத உருவம் கொள்ளாத கடவுளை போல் வந்து கலந்திட்டான் உணயமிகள் ஒரு நிலவில்லை இனி கரையில்லை சாப்பிருமே உன்னோடு வர கண்கள் எழுதும் இரு கண்கள் எழுதும் என் வண்ண கவிதை காதல் தானா ஒரு வார்த்தை இல்லையே ஒரு ஓசை இல்லையே இரு இருளிலும் படித்திட முடிகிறதே. செந்தில்நாதன், அரங்கத்துல எல்லாரும் உனக்காக எந்திரிச்சு நின்று கை தட்டுறாங்க, நாங்களும் எந்திரிச்சு நிக்கிறோம். எல்லாத்துக்கும் நன்றி. ஐயோ, ஃபுல் அரங்கமே உங்களுக்காக எழுந்து நின்று கை தட்டிட்டு இருக்காங்க செந்தில்நாதன். இப்போ ஒரு அழகா ஒரு ஹிந்தி பாட்டு ஹிந்தி பாட்டுலாம் கூட கத்துக்கிட்டு இருக்கீங்களா நீங்க? ஏக்கு சேக்கேலியே வந்து பரவாயில்ல, அந்த அந்த ரெண்டு லைன் பாடுறதுன்னா பாடட்டும். ஏக் தூஜே கே லியே அப்படியே டைம் கொடு பாடுவார். நீங்க ஆரம்பிச்சு அந்த ரிதம் போங்க. ஓ तेरी मेरी मेचिल में तेरी मेरी मेचिल में कैसा गई बंधन अनजाना कैसा गई बंधन अनजाना कैसा गई बंधन अनजाना मैंने नहीं जाना नहीं नहीं जाना तुम्हें नहीं जाना मेरी बेचिल में कैसा गई बंधन अनजाना. ஓஹோ அப்படியா? ஆஹாஹாஹா कैसा सो समकाया வாவ் एक डोरी की जीलदा दौड़ चल आई एक डोरी की जील दौड़ चल आई कट जाम तेरी बंदा चल आई ऐसी कैसी कोई ऐसी कैसी कोई ऐसी कैसी कोई दीवाना मैंने नहीं जाना नहीं जाना मैंने नहीं जाना नहीं जाना तेरी मेरी मेचिल में कैसा गई बंधन गगनों में तेरे हाथों से पंगना गगनों में तेरे हाथों से तंगना जागे में तो ही मेरे अंगना जागे कुछ के लिए जागे कुछ के लिए सवाना जागे कुछ के लिए सवाना मैंने
ரொம்ப அழகா பாடுற. ரொம்ப நீங்க ரொம்ப 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 தியாகி. இறைவன் எவ்வளவோ விஷயங்கள், எவ்வளவோ அற்புதங்கள், அதிசயங்களை நடத்துகிறான். அதில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், அதிசயம், ஆனந்தம் இந்த தம்பி செந்தில்நாதன் சொன்னால் அது மிக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அந்த பையனுக்கு சாப்பிட தெரியாது, உபாதைகள் கழிக்க போக தெரியாது, எல்லாத்துக்குமே ஒரு ஆள் வேணும். எதை சொன்னாலும் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தான் திருப்பி பேசுவான். அப்படி நிலையில் உள்ள ஒரு பையனுக்கு இத்தனை பாட்டுகளை பாடம் பண்ணி அது மட்டும் கொஞ்சம் கூட சுதி பிசகாமல் நடுவில் அந்த பாட்டுக்கு நடுவில் வர்ற பேக்ரவுண்ட்ஸ், அந்த தார்ஷனாய் வாய்ச்சது, சாரங்கி வாய்ச்சதெல்லாம் கூட மனப்பாடம் பண்ணி அதை அப்படியே இங்கே பாடுறான். இதில் எல்லாத்த விட மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா, கண்கள் இரண்டால் அந்த லோ ரேஞ்சில் மேல் வாய்ஸு ஆண் குரலை பாடுறான். உடனே மாடுலேஷன் பண்ணி அந்த பெண் குரலையும் அவன் பாடுறான். அந்த செந்தில்நாதன்னு பேர் இருக்கிறதுனால அந்த திருச்செந்தூர் ஆண்டவன் அந்த செந்தில்நாதனே இவனை அந்த பேரோடு படைச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அதான் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடவுள் அமைத்து வைத்த மேடை. ஆமாம், இந்த செந்தில்நாதனுக்காக விஜய் டிவி, ஏர்டெல் சூப்பர் சிங்கர் மூலமாக அவனுக்கு இது கடவுள் அமைத்து வைத்த மேடை. இதன் மூலமாக நான் எந்த தாய் தந்தையர்கள் விட்டு போனார்களோ அவர்கள் இன்னைக்கு கலங்குவார்கள். இன்றைக்கி உலகம் பூரா இந்த பையன் தெரிகிறானே, நாம் தப்பு செய்துட்டோமே. அதனால் இனி நான் கேட்டுக்கொள்வது, எந்த தாய் தந்தையர்களும் உங்களுக்கு குழந்தை எப்படி பிறந்தாலும் நாளைக்கு அவன் எப்படி வருவான்னு சொல்ல முடியாது. தயவுசெய்து எந்த குழந்தையும் ஒதுக்கி விடாதீர்கள். இந்த பையனுக்கு இந்த அன்பளிப்பை கொடுக்குறேன். பாட ஆரம்பித்த அந்த மினிட்லேருந்து நான் கலங்கி போயிட்டேன் நிஜமாவே. ஐ டோன்ட் நோ, ஐ திங்க் செந்தில்நாதனை விட எனக்கு இவர் காலை தொட்டு நமஸ்காரம் பண்ணும்போது தான் எனக்கு நிஜமாக இருக்குது. ஏன்னா அவர் சொன்னார், இந்த மாதிரி இவர் மட்டும் இல்லை, எத்தனையோ குழந்தைகளை இவர் எடுத்து வளர்த்துறார் அப்படின்னு. எவ்வளோ ஒரு பெரிய ஒரு காரியம். நம்மளால் நமக்கு அழகு இல்லை, அது இல்லை அப்படின்னு நம்ம வருத்தப்பட்டு இருக்கிற ஒரு டைமில், நமக்கு யாரை பற்றியும் கவலைப்படாத ஒரு டைமில் இந்த மாதிரி செல்ஃப்லெஸ்ஸாக ஒரு வேலை. அதே மாதிரி நம்ம பாடும்போது இவ்வளோ அறிவு இருக்குது, நமக்கு எல்லாம் இருக்குது, இருந்தும் நமக்கு அங்கங்கே ஸ்ருதி போகிறது, தாளம் போகிறது. பட் இந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியும். சாக்லேட் ஒரு 3 சாக்லேட் நான் இப்போ பிரித்து கொடுத்துருக்கேன். ஒரு கையில் ஒன்று வச்சுட்டு இன்னொரு கையில் அதை பிரித்து கொடு, இதை பிரித்து கொடுன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ ஐ திங்க் காட் பிளஸ் தெம். அண்ட் எங்களால் முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டும் வில் டெஃபினெட்லி கிவ் இட் டு தெம். ஐயா, உங்கள் காலை தொட்டு நமஸ்காரம் பண்ணும் போல் இருக்கு ஐயா. என்ன செந்தில்நாதன், இந்த நிகழ்ச்சி இருக்குல்ல சூப்பர் சிங்கர், இதில் ஒவ்வொரு வாரமும் நீ எப்பெல்லாம் வர முடியுமோ, வர விருப்பப்படுறியோ அப்போல்லாம் இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்காக நீ பாடணும். பாடுவியா? உன் பாட்டை கேட்கறதுக்கு நாங்கள்லாம் ஆசையாக காத்துட்ருக்குறோம். இந்த சீசன் முடிகிற வரைக்கும் நீ என்னைக்கு வேணாலும் இந்த நிகழ்ச்சியில் பாடலாம். நேயர்களுக்கு ஒரு சில விஷயத்த நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 4 முடிகிற வரைக்கும் செந்தில்நாதன் அவருக்கு எப்போல்லாம் அவருக்கு முடியுதோ, விருப்பம் இருக்கோ இந்த நிகழ்ச்சியில் பாடலாம். நம்ம கொடுக்குற வாய்ப்பு அடிப்படை காரணம் என்னன்னா, ஒரு போட்டியின் தன்மையை அவரால் விளங்கிக்க முடியாது, ஒரு போட்டிக்கு தன்னை அவரால் தயார்படுத்திக்க முடியாது. அந்த மனநிலையில் அவர் இல்லை. அதனால அவர் எப்போ வேணாலும் பாடலாம் நம்ம சொல்லியிருக்கோமே ஒழிய, அவருடைய நிலையை பார்த்து நம்ம பரிதாபப்பட்டோ இறக்கப்பட்டோ நம்ம அவருக்கு போடுற பிச்சை இல்லை. அவருடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஸ்ருதி சுத்தமாக இவ்வளோ அழகாக பாடக்கூடியவருக்கு நம்ம கொடுக்குற மேடை. அதனால் இந்த நிகழ்ச்சியில் செந்தில்நாதன் ஒவ்வொரு வாரமும் நமக்கு பாடுறது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு கௌரவமாக நம்ம எல்லாம் நினைக்கணும். ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. அப்போ செந்தில்நாதன் பெற்றோரால் தூக்கி எறியப்பட்டு இன்றைக்கி ஒரு 12 வயது பையனாக வளர்ந்து இங்கே நடமாடிட்டு இருக்காருன்னா இவருடைய பிறப்புக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒருவேளை அந்த நோக்கத்தின் துவக்கம் இந்த சூப்பர் சிங்கரில் அவருக்கு கிடைத்த வாய்ப்பாக இருக்கலாம்.
இந்த நோக்கத்தின் மூலமாக இவரோட இந்த திறமையோடு இவர் இப்படி நடமாடிட்டு இருக்க பார்க்கும் பொழுது எத்தனையோ மனங்களில் ஈரமில்லாத மனசுகள்லையோ இல்லை உடைந்து போன குடும்பங்கள்லையோ ஏதோ ஒரு மனசில் ஒரு பெரிய மாற்றத்தை செந்தில் நாதனுடைய வாழ்க்கையினால கடவுள் உண்டாக்க போகிறாருன்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம அவரை தொடர்ந்து பார்ப்போம். செந்தில்நாதன் இஸ் கோன் டு மேக் அ பிக் டிஃப்ரென்ஸ் சம்வேர் இன் சம் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு. அது மட்டும் நமக்கெல்லாம் உறுதியாக தெரியுது. தட்ஸ் த பர்பஸ் ஆஃப் செந்தில்நாதன்ஸ் லைஃப். அவரை நமக்கு அறிமுகப்படுத்தினதுக்காக கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். செந்தில்நாதனுக்கு இந்த மேடை அமைத்து கொடுத்து இதனால் நம்ம பெருமைப்பட்டுக்குவோம். செந்தில்நாதன் ரொம்ப நன்றி கண்ணா. வெல்கம் டு தி விஜய் ஃபேமிலி செல்லக்குட்டி. தேங்க்யூ. நாங்கள் நிறைய இப்போ ப்ரோக்ராமில் இப்போ 2 ஹவர்ஸாக பார்த்து தான் இருந்தோம். நிறைய பேர் செலக்ட் ஆனாங்க, நிறைய பேர் ஃபில்டர் ஆனாங்க. ஸோ செந்தில்நாதன் வந்து எந்த இதில் வருவார்னு என்னால் எனக்குள்ளே ஒரு கன்ஃபியூஸ் இருந்துச்சு. அதை வந்து ஈஸியாக ரொம்ப அழகாக ஜேம்ஸ் வசந்த் சார் வந்து விளக்கிட்டாங்க. எங்களுடைய விடுதியில் வந்து கிட்டத்தட்ட 200 பேர் இருக்கும். 3 விடுதி வச்சு நாங்கள் நடத்திட்டுருக்கேன். என்னுடைய மிஸ்ஸஸ் அவங்க கண்ணு தெரியாதவங்க, அவனை பார்த்துக்கிறது என்னுடைய மிஸ்ஸஸ் தான். அவங்களும் பிளைண்டு தான். இங்கே வந்திருக்காங்க. இருந்தாலும் என்ன ஆச்சுன்னா எங்களை இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்த விஜய் டிவி நேயர்களுக்கும் விஜய் டிவி நிர்வாகத்துக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். தேங்க் டு ஆல் ஜட்ஜஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். உள்ளம் உருக்கும் உன்னத குரல் திறன் கொண்டுள்ள இந்த சிறப்பு திறமையாளரின் சூப்பர் சிங்கர் பயணம் நெடுதூரம் தொடரட்டும்.